கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, உன் வாயை விரிவாய்த்தர நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய வசனங்கள் ஒன்று வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அநேக ஆத்துமாக்களை உம்முடைய வழிநடத்த தேவரீர் கிருபையாய் இறங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம். முதலாவது யாரை எடுத்துக்கொள்ளலாம்னா, தாவீதின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன, அவன் எப்படிலாம் இருந்தான், எப்படி நம்ம இருக்கக்கூடாது என்பதை அவன் மூலமாகவும் கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அப்சலோம். அவனுடைய மகனாகிய அப்சலோம், அவனோடு சேர்ந்த ஜனங்களும் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் இவர்கள் இரண்டு பேரில் யாரை போல் இருக்க வேண்டும் என்பதை தியானிப்போம். முதலாவது, அப்சலோம் தந்திர முடிவு எடுத்தான். அதனால் தந்திர முடிவுகளை நாம் எடுக்கவே கூடாது. தந்திரமாக, அந்த பொதுவாக சொல்லுவோம், தந்திரன்னு சொன்னால் நரி தந்திர வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் தந்திரமான செயல்களை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்படி செய்தால் அதனுடைய அழிவு பரிதாபமாகத்தான் இருக்கும். இப்போ தந்திரமான சூழ்நிலைகளை அப்சலோம் தனக்கு உண்டாக்கி கொண்டான். அதனால் தோல்வியை சந்தித்தான். தேவ தீர்மானத்தையே நம்பியிருந்தான் தாவீது. அதனால் அவன் வெற்றி பெற்றான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் இதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரை தாவீதினுடைய ஒரு குமாரன், அம்னோன் என்ற குமாரன் கெடுத்து விட்டான். அதனால் அப்சலோம் ரொம்ப கோபப்பட்டு அந்த தாவீதினுடைய ராஜகுமாரர்களை எல்லாரையும் வெட்டி போட்டான். அப்படி அவர்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அதனால் ராஜா அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு போய் சேருது. உடனே அவன் என்ன செய்தான், அந்த இடத்தை விட்டே ஓடி போயிட்டான். அப்சலோம் கேசூரின் ராஜாவின் இடத்திற்கு ஓடி போனான்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷம் அங்கே இருக்கான். திரும்ப தாவீது அவனை அழைக்கிறான். உடனே தாவீதின் இடத்திற்கு அப்சலோம் வருகிறான். அப்படி அவன் வரும்போது என்ன செய்கிறான், தாவீதினுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். உடனே தகப்பனுக்கு என்ன செய்து, அவனை எடுத்து அவனை தூக்கி விட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறான். அப்படி அவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டார்கள். இந்த அப்சலோம் என்ன செய்வான், ஆனாலும் அவனுடைய தந்திர புத்தி என்ன செய்யுதுன்னா, அரசர்கள் எந்த இடத்துலையும் உட்கார்ந்து அவங்க சும்மா கண்ட இடத்துலையும் நியாயம் விசாரிக்க மாட்டாங்க. அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் தான் இருந்து என்ன செய்வாங்க, நியாயம் விசாரிப்பாங்க. அப்படி அவர்கள் நியாயம் விசாரிக்கிற அந்த இடத்துல இவன் என்ன செய்கிறான், அப்சலோம் தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி தன் கூட ஓடுவதற்கு 50 சேவகரையும் சம்பாதித்து விட்டான். எல்லாத்தையும் அப்படி அன்பாக பேசி, உங்களை நியாயம் விசாரிக்க நான் வர்றேன், நான் நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒலிமுக வாசலில் தான் உட்கார்ந்துருப்பாங்க ராஜாக்கள். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஒலிமுக வாசலை கடந்து போகிறவர்களுக்கு கை நீட்டுவான். யார் அவன் கையை பிடிக்கிறாங்களோ அவங்கள கட்டி தழுவி அவங்கள முத்தமிடுவான். முத்தமிட்டு அவர்களை தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்வான். அப்படி எல்லா யூதர்களாலும் இஸ்ரவேலர்களாலும் அவன் ஈர்க்கப்பட்டான். இப்போ அப்சலோம் எங்களுக்கு ராஜான்ற மாதிரி அவங்க எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அவன் அவர்களை எல்லாம் விசாரித்து அவர்கள் நியாயங்களை எல்லாம் இது பண்ணி, இது தந்திரமான ஒரு செயல். அப்சலோமுடைய செயல் தந்திரமான செயல். இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும்போது அவன் சொல்வான்,
ஒரு நாள் நிறைய பேர் சேர்ந்தோடனே ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும். அப்போது நீங்கள்லாம் என்ன சொல்லணும், எப்ரோனில் ராஜாவா அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சேர்ந்த மக்கள்கிட்டலாம் அவன் சொல்லி வைப்பான். இந்த செய்தி சொன்னது யாருன்னா, தாவீதோடு ஆலோசகராக இருந்த அகிதோப்பேல். அவன் இப்போ யாரு கூட சேர்ந்துட்டான், எங்கே நிறைய மெஜாரிட்டி இருக்கோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டான். இப்போ அப்சலோம் கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, சரி நம்மளும் அங்கே போய் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான். அவனுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். திரளான ஜனங்கள் அப்சலோமோடு கூடி வந்தார்கள். இதை அறிந்த தாவீது 2 சாமுவேல் 15:14 என்ன சொல்கிறான் பாருங்க. தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கற்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தாவீது ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறான். நம்ம இங்கே இருந்தோன்னு சொன்னால் நம்மளை நிச்சயமாக என்ன செஞ்சு போடுவான், நம்மளையும் கொன்று நம்ம அரண்மனையே என்ன செஞ்சிடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால் முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். ஏன்னா எப்ரோனில் அவன் ராஜாவாயிட்டேன்னு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவன் கூட நிறைய ஜனங்கள் சேர்ந்து விட்டார்கள். அப்போ இங்கே தாவீதோடு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் தாவீது இவர்களையாவது காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாரும் அரண்மனையை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இவன் ரொம்ப வருத்தத்தோடு அரண்மனையை வந்து கிளம்பும்போது தலையில் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலோட ஒலிவ மலைக்கு ஏறி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே என்ன செய்வான், இப்படி ஒரு மகன் நமக்கு இருந்திருக்கானேன்னு மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டு போயிருப்பான். இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போது இவன் சொல்கிறான், அகிதோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு ஊசாய் என்பவனை அப்சலோமிடத்தில் அனுப்புகிறான். அந்த ஊசாய் வந்து அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினார். இது ஆண்டவருடைய செயல். அகிதோப்பேல் அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா ஆலோசனையும் அப்சலோம் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன செய்கிறான், ஊசாயுடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஊசாய் சொல்கிறத அவன் கேட்குறான். கேட்டதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்து, தாவீதின் ஜனங்களுக்கும் அப்சலோமின் ஜனங்களுக்கும் சண்டை வந்துட்டு. சண்டை வந்த உடனே அவங்க எங்கே சண்டை போடுறாங்களாம், அந்த எப்ரோன் பள்ளத்தாக்கிலே சண்டை போடுறாங்க. அங்கே தானே அவனை ராஜாவாக்குனாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த பள்ளத்தாக்கில் தாவீதி நாட்களுக்கும் அப்சலோமின் ஜனங்களுக்கும் சண்டை வருது. அப்படி அவர்கள் சண்டை வரும்போது ஒருத்தரை விரட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு ஓடும்போது இந்த அப்சலோம் என்ன செஞ்சான், அந்த காட்டில் போகிறான், காட்டு வழியே ஓடுறான். அப்படி ஓடும்போது அந்த கோவேறு அவன் ஏறி இருந்த அந்த கோவேறு கழுதை நிறைய சன்னல் பெண்ணாக இருக்கிற அந்த கர்வாலி மரத்தின் வழியாக அது செல்லுது. அப்படி அது செல்லும்போது இவன் தலை பெரிய கொண்டை வச்சுருப்பான். அது என்ன செஞ்சுக்கிடும், அந்த கர்வாலி மரத்தில் மாட்டிக்கிடுச்சு. ஆனால் அந்த கோவேறு கழுதைக்கு அது தெரியல. அதனால் அது அவனை விட்டு அப்படி நகர்ந்து போயிடுச்சு. இவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி கொண்டிருந்தான். இதை பார்த்த உடனே அவன் பின்னால் தாவீது நாட்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க போய் அந்த தளபதி தாவீதின் படைத்தளபதியாகிய யோவாபிடத்தில் சொல்கிறாங்க. உடனே யோவாப் தீவிரமாய் 3 வளையங்கள் வைத்திருப்பாங்க, 3 இது குத்துற மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அவனுடைய மார்பில் குத்திடுவான். குத்தின உடனே மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி தொங்கிட்டு கிடக்கான். அவனை அடின்னு அடித்தே அவனை கொன்றுவாங்க. கொன்ன உடனே ராஜாவுக்கு இந்த செய்தி போகுது. உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ அப்சலோமை கொன்று போட்டாங்களே அப்படின்ட்டு. உடனே ஆனால் யோவாப் சொல்கிறான், நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றியிருக்கோம், கடைசியில் அவன் என்னை கொன்னது தான் உங்களுக்கு பெருசாகிட்டாக்கணுன்னே ராஜா எழும்பி நேர ஒலிமுக வாசலில் வந்து உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராஜாவை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போய் அவனை மறுபடியும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது வந்து இவங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்தார்கள்.
இவர்களுடைய ஆலோசனையெல்லாம் ராஜாவினுடைய ஆலோசனையாக இருந்தது. ஆனால் அந்த அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் போய் அப்சலோமோடு சேரும்போது அப்சலோமோடு சேர்ந்து தந்திர ஆலோசனைகள் கொடுத்ததுனால அவன் அப்சலோமுடைய நிலை என்னாச்சு? கர்வாலி மரத்தில் தொங்கி அவன் தன்னுடைய உயிரை விட்டான். இவ்வாறு தான் நம்ம இந்த மாதிரி தந்திர ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய முடிவும் பரிதாபமாகத்தான் இருக்கும். அதனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் தான் நாம் ஆலோசனை கேட்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அது மாதிரி அவரை நம்பி நம்ம வரும்போது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, முடிவை பார்த்து இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த முடிவை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பயப்படக்கூடாது. தேவனை நம்பி அவருடைய அதிசய முடிவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். முடிவை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவனை நம்பி அந்த அவருடைய அதிசய முடிவிற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி யார் செய்தான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஞானிகளையும் அரண்மனையில் இருந்தவர்களையும் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய நாட்டுக்கு அவங்களை சிறைபிடித்து கூட்டிகிட்டு வரான். அப்போ அதில் நல்ல சமர்த்தர்கள், நல்ல திறமையாளர்கள், கல்விமான்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரான். அப்படி அவங்க கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் அவர்களை நல்லா போஷித்து அவர்களை வழி நடத்தி வருகிறான். அப்படி வரும்போது அவன் வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு பொற்சிலை ஒன்றை செய்கிறான். தன் உருவத்திலே ஒரு பொற்சிலையை செஞ்சு அதை வந்து செய்கிறானா, செலிப்ரேட் அதை கொண்டாடுறான். 2 தானியேல் 37ஆம் அதிகாரத்தில், தேவன் உமக்கு ராஜ்யத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பெருமையாக ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த சிலையை என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு எக்காலம் ஒலிக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அந்த சிலையை விழுந்து வணங்க வேண்டும். இதுதான் அந்த ராஜாவுடைய கட்டளை. எல்லாரும் அதிகாரிகள், அதிபதிகள் எல்லாரும், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். இது ராஜாவினுடைய கட்டளை. இப்போ எல்லாரும் இவங்க அதில் வந்து பாபிலோனுக்கு வந்த இஸ்ரவேலில் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரும் மட்டும் அந்த பொற்சிலையை வணங்கலை. அவங்க அப்படி எல்லாரும் குனிஞ்சிருக்கும் போது இவங்க 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. நின்ன உடனே ராஜா வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த சிலைக்கு ஆராதனை செய்யலை அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதை ஆராதிக்க மாட்டோம், இதுக்கு தலை வணங்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஏன்னா முடிவு எப்படி இருக்கும்னா, இது செய்யாதவங்க, வணங்காதவங்கள் சூளையில் நெருப்பு நிறைய இருக்குது, அந்த சூளையில் நீங்கள் தூக்கி போட்டுருவோம். இதுதான் ராஜாவுடைய கட்டளை. அது முடிவு தெரிந்த போதிலும் இவங்க என்ன செய்யலை? பயப்படலை. பயப்படாமல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறாங்க பாருங்கள். தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். அப்படியே அவர் விடுவிக்காமல், அடுத்த வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்போ நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம். என்ன, நான் ராஜாவாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்ய மாட்டோன்னு சொல்கிறீங்க, வணங்க மாட்டோன்னு சொல்கிறீங்களே சொல்லி அந்த சூளையை 7 மடங்கு சூடாக்கி
அதில் கொண்டு இவங்க 3 பேரையும் கட்டி போடுறாங்க. அப்படி இவங்க 3 பேரும் அந்த நெருப்புக்குள்ளே விழும்போது கர்த்தர் அந்த இடத்துல வந்துடுறாரு பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய 24ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரங்க, ஆம் ராஜாவே என்றார்கள். 25, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இது ராஜா அப்படியே அதிசயமாக பார்த்து அவருடைய மக்களுக்கு சொல்கிறார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, அவங்க 3 பேரையும் வெளியே வாங்கன்னு சொல்கிறார். தீயை விட்டு வெளியே வரும்போது அவங்க மேலே எந்த விதமான தீயின் மனமும் இல்லை, எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இல்லை. சூளையில் போட்டால் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க. மக்கள்லாம் கண்டிப்பாக எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க 3 பேரும் தான் நினச்சாங்க. ராஜா சொல்கிறாரு, என்னிடத்துலேருந்து உங்களை விடுவிக்க எந்த தேவனால் கூடும் பார்ப்போம்னு சொல்லி அவன் ஒரு பெருமிதம் கொண்டான். எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்து அந்த 3 பேரையும் சாட்சியாக நிறுத்தினார். அதோடு மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார் பாருங்க, ராஜா ஒரு பெரிய கட்டளை போடுறார். 28, 29, நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதுதான் நான் தலைப்பு என்ன கொடுத்தேன், முடிவு கண்டிப்பாக நம்ம ஒட்டிக்குள்ள வந்தால் செத்து போவோன்னு தெரியும். அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவனை நம்பி தேவன் நம்மளை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது அந்த அதிசய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இவங்க 3 பேரும் அந்த இதுக்குள்ளே உள்றதுக்கு தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்யலை, அந்த சிலையை வணங்கவில்லை. இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர், தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர்களை குறித்து அவன் சாட்சி சொல்கிறான். யாரும் உங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தேவ நாமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், மகிமைப்படுத்தினார். முதல்ல பயந்து நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பயந்து பொச்சிலே வணங்கினாங்க. ஆனாலும் இவர்கள் 3 பேர் மட்டும் வணங்காமல் இந்த முடிவை குறித்து பயமின்றி தேவனை நம்பி அவருடைய அதிசயமான முடிவுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, காத்திருக்காங்க. அவருடைய அதிசயமான முடிவு என்னது, இவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் வெளியே கொண்டு வந்து அதை எல்லாரும் பார்க்குறாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்து இந்த தேவனே தேவன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அங்கே ஒரு பெரிய கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ அக்னி பாதையில் நம்ம நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:2 அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது அவர்களுக்கு செயல்பட்டது. அது மாதிரி நம்முடைய நாமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பின்பற்றி அவர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது, மகிமையான கிறிஸ்துவின் திட்டத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக மனுஷீக திட்டங்களால் நம்பிக்கை இழப்போராய் நாம் இருக்கக்கூடாது. தெய்வீக திட்டத்திற்கு நம்பிக்கை வைக்கணும், மனுஷீக திட்டத்திற்கு நம்பிக்கையாக இருக்கவே கூடாது. அதுக்கு எப்படின்னா,
யாரும் மிரட்டினாங்கன்னா அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில் அந்த மிரட்டுதலை சொல்லும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்குவார். இதுக்கு நம்ம உதாரணமாக எஸ்தர் யூத ஜனங்களை குறித்து பார்க்கலாம். யூத ஜனங்களை எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாசுவேரு 127 நாடுகளுக்கு அவன் அரசனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு பட்டத்து ராணி இருக்கா. அந்த பட்டத்து ராணி ராஜாவுடைய வார்த்தைக்கு அடிபணியாதனால ராஜா என்ன செய்கிறாரு, பட்டத்து ராணியே மாற்றணும்னு சொல்லி மாற்றிடுறாரு. அதில் தான் எஸ்தர் பட்டத்து ராணியாக மாறுகிறாள். அது கர்த்தராலே திட்டமாக இருக்கிறது. எஸ்தரை வளர்த்தது யாருன்னா மொர்தெகாய், அவளுக்கு க்ளோஸ் கசின். அவர் தான் வளர்த்தார். அவர் ஆகாஸ்வேரு ராஜாவை கொல்ல திட்டம் அவன் எங்கே இருப்பான்னா வாசல் காவலாளியாக இருப்பான். அவன் அங்கே இருக்கும்போது ராஜாவை கொல்லுவதற்கு 2 பேர் திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை அவன் கேட்டு பட்டத்து ராணியான எஸ்தர் இடத்துல அந்த செய்தியை கூறிடுவான். உடனே ராஜாக்கிட்ட அது போயிடும். ராஜா அதை விசாரித்து பார்க்கும்போது உண்மையிலே அவங்க திட்டம் திட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் கொன்று போட்டுருவாங்க. இதுக்கு அதை நாள் குறிப்பேடில் எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அரண்மனையில் ஆட்சியில் என்ன நடக்குன்றத ஒரு நாள் குறிப்பேடு புக்குன்னு ஒன்று உண்டு, அதில் எழுதி வைப்பாங்க. ஒரு நாள் ராஜா என்ன செய்யலை, தூங்காமல் முழிச்சிருக்கும்போது அந்த புக்கை என்ன செய்கிறார், வாசிக்கிறார். இந்த யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது யாருன்னா, இந்த ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனையில் ஆமான் என்ற பிரதம மந்திரி ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, எல்லாரும் வணங்குவாங்க, இவன் மட்டும் என்ன செய்ய மாட்டான், மொர்தெகாய் மட்டும் அவனை வணங்க மாட்டான். அதனால் அவனுக்கு ரொம்ப கோபம். இவனை எப்படியா தீர்த்து கட்டணும்னு நினைப்பான். இவனை மட்டும் தீர்த்து கட்டக்கூடாது, இவன் குலத்தையே அழிச்சிடணும். ராஜாட்ட போய் சொல்லுவான், இவன் நிறைய பேர் பெருகிட்டாங்க, இவங்களை அப்படியே அழிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் தீட்டி ராஜா இடத்துல போய் சொல்லுவான். சொல்லி அவன் என்ன செய்வான், அவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்காக 127 நாடுகளுக்கும் ஒரு நாள் குறித்து அந்த நாளில் எல்லா யூதர்களும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை குறிச்சிட்டாங்கப்பா. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப கவலையோடு இருக்கும்போது எஸ்தர் ராணி தான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அவட்ட வராங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, 3 நாட்கள் உபவாசம் பண்ணுவோம், குடியாமலும் சாப்பிடாமலும் தேவ சமூகத்தில் எட்டுடுத்தி தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அவரை நோக்கி பார்ப்போம், அவர் நமக்கு செய்வார்னு சொல்கிறான். உடனே எல்லா யூதர்களும் 3 நாள் அவளும் அவள் தாதிமாரும் இருந்து உபவாசம் பண்ணது போல் யூதர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா தேவ சமூகத்தில் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். மற்றபடி எல்லாரையும் கொல்லணும் ஒரு டேட் போட்டு அந்த அந்த நகல் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டு 127 நாடுகளுக்கும் போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த சமயத்தில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறா, 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போகிறான். இவன் அந்த முறை கிடையாது, அவன் ராஜாட்ட போக வேண்டிய முறை கிடையாது. அப்படி இல்லாத டைமில் இவன் போனான்னு சொன்னால், இவன் போய் நின்றுட்டே இருந்தானா ராஜா கூப்பிட மாட்டார். அப்போ கொல்லப்படுவான். ராஜா தன்னுடைய செங்கோலை இவளுக்கு நேராக நீட்டினா தான் இவன் உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவன் இருக்கா. அப்போ அவள் என்ன சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் போகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அதேபடி ஜெபம் பண்ணும்போது அவங்க கிட்ட போவாங்க. போய் ராஜாட்ட சொல்லுவாள். சொன்னோடனே ராஜா என்ன செய்வார், அதை அவள் வந்தோடனே அவட்ட கேட்குறான் என்ன வேணும் அப்படின்ட்டு. உடனே அவள் சொல்கிறா, நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுறேன், அதற்கு நீங்களும் ஆமான்னு வரணும்னு சொல்கிறேன். உடனே ஆமான்ட்டையும் சொல்கிறா. ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். எத்தனை மந்திரிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு, பிரபுக்கள் மந்திரிகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு தன்னை மட்டும் ராஜாத்தி தன்னை மட்டும் கூப்பிட்ருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு சொல்லுவான். சொன்ன உடனே சரி, உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த மொர்தெகாயை அழிக்கிறதுக்கு முதலாவது ஒரு தூக்கு மரம் செய்யலான்னு சொல்லி வீட்டில் தூக்கு மரம் செஞ்சுருப்பாங்க.
அடுத்த நாள் ராஜா அந்த மொர்தெக்காயை கொல்றதுக்கு இருக்க தூக்கு மரத்தில் மொர்தெக்காயை முதல்ல கொன்றுவோன்னு சொல்லி சொல்கிறதுக்காக இந்த ஆமான் ராஜாவின் அரண்மனைக்கு போகிறான். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வராதனால அந்த நாள் குறிப்பேடுகளை ஒருத்தனை வாசிக்க சொல்கிறார். அவன் வாசிக்கும்போது இந்த மாதிரி ராஜாவை அந்த விரோதிகளிடமிருந்து இவன் காப்பாற்றினான்னு என்று சொல்லப்பட்டிருக்கு மொர்தெக்காய். உடனே ராஜா கேட்குறாரு, அவன் என் உயிரையே காப்பாற்றிருக்கானே, அவனுக்கு ஏதாவது நம்ம செய்தோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் செய்யலையா, அவனுக்கு மதிப்பு மரியாதைலாம் ஒன்றும் செய்யலை, அப்படி விட்டாச்சு அப்படின்னு சொன்னோடனே ராஜா சரி அப்படின்னு சிந்தனை பண்ணி காலையிலே ஆமான் உற்சாகமாக தான் செஞ்சுருக்க தூக்கு மரத்தில் அவனை மொர்தெக்காயை போடலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறதுக்கு வந்திருக்கான். அப்போ ராஜா அவன் உள்ளே வந்ததை பார்த்த உடனே அவன்கிட்ட சொல்கிறான், நான் கௌரவிக்க நினைக்கிற ஒரு மனுஷனை எப்படி கௌரவிக்கணும். அப்போ உடனே அவன் தன்னை தானே கௌரவிப்பார்னு நினச்சி இதில் அவன் சொல்கிறான் பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. அவன் எப்படி வரணும்னு சொல்லி ராஜாட்ட கேட்கும்போது இவன் ரொம்ப பெருமையாக சொல்கிறான். 7ஆம் வசனம், ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலை தரிக்கப்பட ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு முன்னால் அவரை நகர வீதியில் அவரை கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முன்னால் ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். யார் சொல்லணுமா? ஒரு பெரிய கனம் பெற்ற ஒரு மனுஷன் அப்படி சொல்லிட்டு போகணுமா இப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். சொன்ன உடனே ஆமானை பார்த்து, நீ மொர்தெக்காயை அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு அதே மாதிரி கிரீடம் வச்சு அவனை ராஜா ஏறுற அந்த குதிரையில் ஏற்றி அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவோம். அவனுக்கு ஒரே வருத்தமாக வந்தது அவனை கொல்ல. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தையே என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் ராஜாத்தி அவனை விருந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கா. முதல் நாள் கொடுக்கும்போது ராஜா ரொம்ப அந்த விருந்தை ருசித்து இருக்கும்போது அவர் கேட்காரு, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்னன்னு சொல்லி. அப்போ அவள் நாளைக்கு இதே மாதிரி வைத்திருக்கேன் வாங்க, அப்போ நான் சொல்கிறேன்ருவான். உடனே அடுத்த நாள் விருந்து நடக்கும். அடுத்த நாள் போகும்போது ராஜாத்திகிட்ட திரும்ப கேட்பான். உடனே ராஜாத்தி என்ன சொல்கிறா பாருங்க, அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்துவமாக 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யார் அந்த துணிகரம் கொண்டவன் யார் அப்படின்னு ராஜா ரொம்ப கோபமாக கேட்குறார். கேட்ட உடனே இவா என்ன சொல்கிறா, சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் கையை நீட்டிட்டா. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், இவா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இவ கட்டில்கிட்ட அவன் கட்டிலில் விழுந்து கிடக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப உள்ளே வரான். உள்ளே வரும்போது பார்த்தா இவன் விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னா தப்பாக எடுத்துருவான். நம்ம இருக்கும்போதே ராஜாத்தியை பலவந்தம் பண்ண வருகிறான் என்று சொல்லி அவன் சொன்ன உடனே முகத்தை என்ன செய்கிறாங்க, மூடி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் கடைசி லைன். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இனிமேல் இந்த ஆமானை எல்லாம் வெளியே கொண்டு போடுங்கன்னு சொல்லும்போது அப்போ மக்கள் சொல்கிறாங்க, அவன் மொர்தெக்காய்க்கு ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சுருக்கான் அவன் வீட்டில்னு. சரி அதில் தூக்கிலிடுங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அப்போ தான் ராஜாவுக்கு கோபம் தணிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் இவர் ராஜாவிடத்தில் பரிந்து பேசி அந்த யூத மக்களெல்லாம் காப்பாற்றி, என்றைக்கு அவர்களெல்லாம் அழிக்கணும்னு ஒரு திட்டம் பண்ணி ஒரு நகல் போச்சோ அதே நாளில் அவர்கள் எல்லாம் அதை ஒரு கொண்டாட்ட பண்டிகை நாளாக
கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இப்படித்தான் சத்துருக்கு விரோதமாக நம்முடைய திட்டங்கள் மனுஷீக திட்டங்களாக இருக்குமானால் அது என்ன செய்யும்? நம்மை அழிக்கும். நம்ம தேவ திட்டங்களை நம்பி செயல்பட வேண்டும். 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தந்திர ஆலோசனை செய்யவே கூடாது. அப்படி செய்பவர்களோடு கூட்டு சேரவும் கூடாது. அப்படி சேர்ந்தால் அப்சலோமுக்கு நடந்த அழிவு தான் நமக்கும் நடக்கும். அதனால் நமக்கு தேவ தீர்மானத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, முடிவை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. தேவனை நம்பி அவரது அதிசயமான முடிவை கண்டு நாம் காண்பதற்காக நம்மையே என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யலை? தேவனை தவிர்த்து எந்த பொற்சிலையும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி தைரியமாக ராஜாவுக்கு முன்னால் சொன்னதுனால அவங்கள எரிகிற சூளையில் போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து அவர்களை விடுதலை அக்னியில் போடப்பட்டாலும் உன்மீது அக்னி பற்வாலை பற்றாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அதனால் அந்த அதிசயமான முடிவிற்கு இவர்கள் தங்களை என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்தார்கள். அடுத்தது, மனுஷீக திட்டங்களை நம்பி தெய்வீக திட்டங்களை நாம் இழக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தெய்வீக திட்டங்களை நம்பி செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி அந்த மொர்தெக்காய் கொல்லணும்னு சொல்லி ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரம் தான் வீட்டிலே செய்து அந்த தூக்கு மரத்தில் ஆமானே மாட்டும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அப்படிப்பட்ட திட்டங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? தீட்டக்கூடாது. அதான் சொல்ல, மனுஷீக திட்டங்களை கர்த்தர் என்ன செய்வார்? முறியடிப்பார். யாரை மாட்டணும்னு நினச்சா? மொர்தெக்காயை கொல்லணும்னு நினச்சா. ஆனால் அந்த இடத்துல கொல்லப்பட்டது யார்? ஆமான் தான். அப்படி நம்ம செயல்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவ திட்டங்களை மாத்திரம் நம்பி நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை இன்றைக்கு 3 காரியங்கள் மூலமாக வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க தேவரீர் கிருபை தந்தீரப்பா. ஆண்டவரே, அந்த அப்சலம் போல நாங்கள் தந்திர ஆலோசனை செய்கிறவர்களாக இராதபடி காத்துக்கொள்ளும். அன்பின் தகப்பனே, சாத்ராக், மேஷாக் போல கர்த்தாவே தங்களை அர்ப்பணித்து உம்முடைய அதிசயமான முடிவை நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, முடிவை பார்த்து நாங்கள் பயந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. அன்பின் தகப்பனே, மனுஷ திட்டங்களை நம்பி போகாதபடி தெய்வ திட்டத்தையே செயல்படுத்துகிறவர்களாய் எஸ்தர் ராணி எப்படி உம்முடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு எல்லா மக்களையும் உபவாசித்து உம்மை நோக்கி பார்க்க வைத்தது போல கர்த்தாவே, உபவாசத்தோடு நாங்கள் செயல்படும் பொழுது நீர் இறங்கி எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதற்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாரும் அழிந்து போக நீர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, மட்டும் எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த கிராஸ்டியை நடத்துகிறவர்கள், அதுக்கு வேண்டிய கொடுக்கிறவர்கள், அதை செயல்படுத்துகிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை வேதத்தின் அடிப்படையில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.